தூரத்தில் சில பேர் ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் டிரைவர் இதை பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, இவங்க இந்த மாதிரி ஃபிஷ் பிடிச்சிட்டு போகிற வர போட்டில் அப்படியே விற்றுருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன். வினை தாண்டி வருவாயில அந்த மூவியில் காமிப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நியூலி மேரிட் கப்புள் தான் வருவாங்க ஃபார் அனிமல் செலிப்ரேஷன் அப்படின்னு எங்கள் கைட் சொன்னார். வியூ என்ஜாய் பண்ணுறியா? இந்த வியூ பார்த்ததே இல்லையா? அண்டமான்ல பார்த்துருக்கேன். இன்னைக்கு நானும் வீக்கேவும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பூவார் ஐலாண்ட் போயிட்டுருக்குறோம். அங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. லைக் போட்டிங் இன் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை, சைட் சீயிங் அண்ட் பேர்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் பார்க்கலான்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஆட்டோவில் கிளம்பி போயிட்டுருக்குறோம். ஒன்ஸ் நீங்கள் ஐலாண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4-5 டிக்கெட் கவுண்டர் இருக்கும் போட்டிங்க்கு. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பார்கின் பண்ணி கேட்டால் குறைப்பாங்க. 3 ரூபாய்க்கு 2 கொடுங்களேன். கட்டுப்படி ஆகாதுன்னு சொன்னேன்ல. சரி அப்போ விடுங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா 2500க்கு 1 ஹவருக்கு போட் புக் பண்ணோம். அந்த போட் டிரைவர் பார்த்தீங்கன்னா எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் சென்னையிலேருந்துன்னு சொன்னோம். ஸோ உடனே அவர் தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டாரு. சென்னை 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 தமிழ்ல பேசலாம் 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 മലയാളത്തിന് മലയാളം അറിയാം. നിനക്ക് അറിഞ്ഞൂടാ? புரியும், அண்டர்ஸ்டாண்ட். പറഞ്ഞാ മനസ്സിലാവും. ஜாக்கெட் போடு, நல்லா ஜாக்கெட் போடு. இவங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியாது, அதனால ஜாக்கெட் போட்டுருக்காங்க. ஸ்விம்மிங் தெரியாத ஆளு, அதனால ஜாக்கெட். ஓ, இப்போ நம்ம போகிறோம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். போட் ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா வீக்கே என்னை கலாய்க்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. ஆனால் நிஜமாவே பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்விம்மிங் தெரியும், வீக்கேக்கு தான் ஸ்விம்மிங் தெரியாது. மீன்வாயில் அந்த டிரைவர் என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ், இந்த இடத்துல ரொம்ப ஃபிலிம் ஷூட்டிங்ஸ்லாம் நடக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தார். அங்கே போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் இளநீ விற்றுட்டு இருந்தாங்க போட்டில் வச்சு. அது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வீக்கே என்ன பண்ணுற? வியூஸ் பார்க்குறேன். வியூ என்ஜாய் பண்ணுறியா? இந்த வியூ பார்த்ததே இல்லையா? அண்டமான்ல பார்த்துருக்கேன். அண்டமான்லாம் இருக்குது மேக்ரோஸ். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது கடல், அது கடல், இது ஆறு. இது என்ன பட்டு தெரியுமா? இந்த தண்ணிக்குள்ள முக்கி போகுதுல நம்ம ஏரியால, அதுதான் இது. அந்த மாதிரி பாட்டு ட்ரெயின். இங்கே ஒரு ட்ரெயின், இங்கே ஒரு ட்ரெயின். ஆமாம், ஏகப்பட்ட பேர்ட்ஸ் இருக்குங்க. இது நேச்சரை பிடிக்கிறவங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கும். நல்லா God's own country sir. God's own country. சொல்லுங்க. God's own country. கேரளா. It's a blessing जगह. ये देखने पूरा अच्छा है. தமிழ்ல பேசுங்க. தமிழ்ல மலையாளம் எது வேணாலும் பேசுங்க. ஹிந்தி नहीं मालूम, ஹிந்தி போடா. அப்படியே டிரைவர் அண்ணாவோட பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தூரத்தில் சில பேர் ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் டிரைவர் இதை பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, இவங்க இந்த மாதிரி ஃபிஷ் பிடிச்சிட்டு போகிற வர போட்டில் அப்படியே விற்றுருவாங்க. ஸோ இங்கே ஃபிஷ் வாங்கினா நல்லா ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னார். இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃபிஷ் வந்து பக்கத்தில் ஒரு போட் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே நல்லா இருக்கும்னு நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார். சரி நாங்களும் ட்ரை பண்ணலான்னு கிளம்பிட்டோம். அப்படியே நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி வீடு அண்ட் குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன். வினை தாண்டி வருவாயில அந்த மூவியில் காமிப்பாங்க. ஸோ இது பார்க்கவே ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அங்கே அப்படியே போட் ரைடு என்ஜாய் பண்ணிட்டு போகும்போது தூரத்தில் ஒரு நீர்க்காக்கா தெரிஞ்சுது. தலைவன் தரமான சம்பவம் பண்ணா பாருங்க வீடியோவில். என்னையோட வீடியோ எடுக்கிறீங்க, இந்த இதையும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணிக்கணும்னு கக்கா பண்ணிட்டான். எது சென்னை பார்டரு? அந்த தூரத்தில் ஒரு சர்ச்சு தெரியுது. அதுக்கப்புறம் தாண்டினா சென்னையா? எந்த ஊரு? அதை தாண்டினா எந்த ஊர்னா? Kerala last time.
கன்னியாகுமரியா என்ன? பொழியூர் கொல்லங்கோடு. கோழியூர் கொல்லக்கோடு. இது தமிழ்நாடு பார்டர் சொன்னீங்களா? தமிழ்நாடு பார்டர் இங்க இருந்து 1 கிலோமீட்டர் நெக்ஸ்ட் தமிழ்நாடு பார்டர். அது என்ன? நீரோடி. நீரோடி. ஓகே ஓகே. நீரோடி. நீரோடி. கன்னியாகுமரிக்கு 75 கிலோமீட்டர். ஓகே. நாங்கள் அப்படியே போயிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ரிவருக்கு நடுவில் ஒரு மதர் மேரி ஸ்டாச்சு ஒன்று இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ரிவருக்கு நடுவில் கட்டியிருந்தாங்க. அது நிஜமாகவே பார்க்கும்போது ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபீலிங் கொடுத்தது. அதை பார்த்துட்டு நாங்கள் கிளம்பும் போது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ரெசார்ட் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நியூலி மேரிட் கப்புள் தான் வருவாங்க ஃபார் அனிமல் செலிப்ரேஷன் அப்படின்னு எங்கள் கைட் சொன்னார். பட் பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஏன்னா அந்த ரெசார்ட்டோட ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாக இருந்துச்சு. இதை கட்டியே பல வருஷம் ஆனாப்புல எனக்கு ஃபீல் கொடுத்தது. ஸோ இங்கே அந்த ஆம்பியன்ஸ் இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்ணேன். இது என்னோட ஒப்பீனியன். ஃப்ளோட்டிங் ரெசார்ட் பார்த்துட்டு கொஞ்சம் முன்னாடி போன உடனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கடல் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கடலுக்கும் இந்த ரிவருக்கும் பார்த்தீங்கன்னா குட்டியுண்டு ஒரு சின்ன லேயர் மட்டும் தான் இருந்துச்சு, சாண்டோட லேயர். மோஸ்ட்லி ஹைடைடில் பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி உள்ளர இந்த ரிவர்க்குள்ளே வரும்னு எங்கள் கைட் சொன்னார். அது எவ்வளோ உண்மைன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த கடலோட வேவ் பார்க்கும்போது செம்ம பிரம்மாண்டமாக அந்த பயமாகவும் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எலிஃபண்ட் ராக் கிட்ட வந்துட்டோம். இது பார்க்கையில் இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அப்படியே எலிஃபண்ட் மாதிரியே இருக்கும்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. ஒரு ஆனை அப்படியே லைட்டாக படுத்துருக்கிறாப்புல தோணுது. ஜூம் பண்ணாமா? ஓகே, செம்மையாக இருக்குது. எலிஃபண்ட் ராக் பார்த்த உடனே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்தது. எங்கள் கைடு என்ன சொன்னார்னா அங்கே போய் இப்போ லஞ்ச் ஆர்டர் பண்ணிடலாம். ஸோ நம்ம சுற்றி பார்த்துட்டு திரும்பி வரும்போது கரெக்டாக எல்லாம் ரெடியாக இருக்கும். ஸோ கரெக்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கும் நம்ம கிளம்புறதுக்கும். ஸோ நாங்களும் கிளம்பிட்டோம் ஃபுட் ஆர்டர் பண்ண. ஃபிஷ் என்ன இருக்கு? டூனா ஃபிஷ் இருக்கு. டூனா வஞ்சரம் இல்ல, ஸ்னாப்பர், ரெட் ஸ்னாப்பர், ஒயிட் ஸ்னாப்பர், பட்டர் ஃபிஷ், கரிமீன், ப்ரான்ஸ், கிராப். ஸ்னாப்பர்னா என்ன? லைக் எப்படி இருக்கும்? விளமீன் செம்பல் தெரியுமா? ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம், என்ன செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. தென் அந்த போட்டில் அண்ணா பார்த்தீங்கன்னா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க என்னென்ன மெனு இருக்குன்னு. குழம்பு, மீன் ஃப்ரை, ரைஸ், 2 ரைஸ், மீன் குழம்பு, மீன் ஃப்ரை சாப்பிட்டோம்னா 1500 1500. பிரியாணி எடுத்துட்டு குழம்பு ஃப்ரை பிரியாணி செப்பரேட் ரைஸ். நான் பிரியாணி சாப்பிட்டேன். ஒரு பீஸ் 2 பீஸ் இல்ல. வீக்கே வந்து பிரியாணி சாப்பிட்றேன்னு சொல்லிச்சு. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீல்ஸ் சாப்பிடணும்னு ஆசை. கேரளா வந்திருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபிஷ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குன்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஃபிஷ் மீல் சொல்லிட்டேன். என்னை பார்த்துட்டு வீக்கேவும் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மீல்ஸே ஓகேன்னு சொல்லிடுச்சு. ஸோ நாங்கள் 2 பேருமே ஃபிஷ் மீல்ஸ் பண்ணிட்டோம். ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபிஷ் எடுத்து அதை வந்து தலையை மட்டும் குழம்புக்கு போட்டுருவாங்களாம். மீதி பின்னாடி வால், தலை குழம்புக்கு போட்டுருவாங்க. அண்ட் மிடில் பார்ட் வந்து ஃப்ரை பண்ணி தரேன்னு சொன்னாங்க. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷையும் லைவாக எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு காமிச்சாங்க. இந்த ஃபிஷ் தான் நாங்கள் சமைக்க போகிறோன்னு. ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. 1500 ஃபார் 2 people 2 meals. ஒன்ஸ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ரெட் சாண்ட் பீச் இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். மீல்ஸ் ரெடியாக கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் கிளம்பிட்டோம். நாங்கள் போயிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வியூ பார்த்தோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலும் ரிவரும் ஜாயின் ஆகிற பிளேஸ். பார்த்தீங்கன்னா லைட்டாக மண்ணை மட்டும் தோண்டி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேருந்து அடிக்கிற வேவ்க்கு அந்த தண்ணிலாம் வந்து இந்த ரிவரில் வந்து மிக்ஸ் ஆகுது. அது பார்க்கையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக பயமாக இருக்குது, அந்த அலைகளோட சத்தம், ஸ்பீடு. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 பேர் நின்று தைரியமாக மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கையில் நம்மளாம் ஒன்றுமே இல்லைன்னு தோணுது. ஐ மீன் நம்ம படுற கஷ்டம் அண்ட் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை, அவங்க பண்ணுற ஹார்ட் ஒர்க்கு முன்னாடி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ரெட் சாண்ட் பீச் வந்துட்டோம். பக்கத்தில் போய் பார்த்தா அந்த சாண்ட் கலர் லைட்டாக ரெட்டிஷாக தான் இருந்தது. இந்த ரிவருக்கும் அந்த கடலுக்கும் நடுவில் தான் இந்த பீச் இருக்குது. ஸோ இந்த பீச் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஒரு லேயர் மாதிரி ப்ளே பண்ணுது. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக அந்த ரிவர் இருக்குது. இங்கே வந்து இந்த சைடு சி, இங்கே வந்து ஜாயின் ஆகிடுச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அரேபியன் சி, இந்த சைடு நம்ம ரிவர். நார்மலாக இந்த பீச் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஆக்சஸ் உண்டு. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேவோட ஹைட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பப்ளிக் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ இன்னும் வேறு வழியே இல்லாமல் நாங்களும் போட்டில் இருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நிஜமாகவே வேவோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. தண்ணிலாம் அங்கேருந்து அடிச்சுட்டு இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்டு வந்துருச்சு.
என் ஃப்ரெண்டா? ஆமாம், என் ஃப்ரெண்டு தான். வாங்க, 2 பேரும் மேலே வாங்க. காக்கை நல்லது. கோல்டன் கலர் தான். இங்கே பார்க்க அவ்வளோவா ஒன்றும் இல்லை. சரி கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பி மறுபடியும் ரெஸ்டாரண்ட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எங்கள் கைடு வந்து தமிழ் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நல்லா தான் பாடினாரு. ஸோ அவரை பற்றி கேட்டிருக்கும் போது அவர் சொன்னார், நானே எழுதி ரெக்கார்ட் பண்ணி கேசட்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இது எங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. பாட்டெலாம் பயங்கரமாக பாடுறீங்க. பாட்டு சிங்கரா இருக்கேன்னு சார் கேரளாவில். சினிமாவில் ட்ரை பண்ண வேண்டியதானே சேட்டன்? சினிமாவில் நான் அப்படி போகல, எனக்கு அது இது மாட்டேன், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் ட்ரை பண்ண வேண்டியதானே? சூப்பர் சிங்கர்ல நான் சர்ச்சில் பாடுறேன், ட்ரூப்பில் பாடுவேன், காணவன ட்ரூப்பில். ஆனால் 5-6 பேர் விളിப்பாங்க, நான் போகல. ஓகே, யாருக்கு தெரியும் சேட்டன் பெரிய சிங்கர் ஆகலாம். நாங்கள் நாளைக்கு வந்து பார்க்கலாம் ஃபியூச்சரில். ஸோ எங்கள் கைடோட ஃபன் பண்ணிவிட்டு இப்போ எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் போட்டிங் ரெஸ்டாரண்ட்டில் வந்து கால் பண்ணிட்டாங்க, மீல்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு. நாங்கள் உடனே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டோம். எங்கள் போட்டில் இருந்து அந்த போட்டுக்கு போய் சாப்பிட ரெடி ஆகிட்டோம். ஸோ சாப்பாடு வந்துருச்சு பார்த்தீங்கன்னா. அப்போ பார்த்த மீன், பெரிய மீன் சட்டியில் மீன் வந்திருக்கு பாருங்க. இவ்வளோ பெரிய மீன் சட்டி ஃபுல்லாக நாங்கள் தான் சாப்பிடுவோம். ஃபுல்லாக சாப்பிட போகிறீங்க. ஆக்சுவலி அந்த ஹோல் மீனை வந்து கட் பண்ணி அவங்க அந்த கறி கொண்டு வந்தாங்க. நாங்கள் பார்த்தோம்ல பெரிய மீன், அந்த மீனோட ஹெட் அண்ட் டெயில் கட் பண்ணி இந்த குழம்பு வச்சுருக்காங்க. நடுவில் இருக்கிற பார்ட் தான் இப்போ ஃப்ரை பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. ஃப்ரை வந்துருச்சு. ஸோ அந்த மீனோட ஃப்ரை வந்துருச்சு. ஓகே, பட் 1500 இது ரொம்ப அதிகம். பட் இது டூரிஸ்ட் பிளேஸில் இங்கே எல்லாமே ரேட் இப்படி தான் இருக்கும். அது வேலிட். ஓகே, ஸோ ஒரு நாள் தானே நம்ம டெய்லி. பிரச்சனை இல்லை. ஆமாம், பட் எல்லா நாளையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதுதான் செம்மையாக இருந்தது. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், குட் எக்ஸ்பீரியன்ஸ். சாப்பிட்டு டயர்டாயிடுச்சு. சாப்பிட்டு இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கதை கூப்பிட்றேன் பாரு. வரல, பின்னாடி ஆள் நிற்கிறதுனால வரல. வேணா வந்து மீன் குழம்பு சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நான் சாப்பிட்ட மீன் குழம்புலேயே பெஸ்ட்டு மீன் குழம்பு நான் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா அந்தமான். அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் டைம் கேரளாவில் இந்த மாதிரி டேஸ்ட்டாக நல்ல மீன் குழம்பு சாப்பிட்ருக்கேன். இது ஏன்னா பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலே அந்த குழம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இது வந்து லைவாக பிடிச்சி கொடுத்ததுனால இந்த மீன் குழம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியிலே எங்கள் கைடு என்ன சொன்னார்னா, ஒரு மரத்தை காமிச்சு இங்கே தான் பாகுபலியோட சாங் எடுத்திருக்காங்க ஷூட்டிங்னு. என்னால் நம்ப முடியல, பட் அவர் அடித்து சொன்னார், வேறு வழியில் நம்பிட்டேன். சும்மா சொன்னதுக்கு மொபைலில் பாருங்க அடிச்சு. என்ன சாங்? பாகுபலி ஒரே ஒரு ராஜா வீரா அந்த சாங் அடிச்சு பாருங்க. இந்த இடம் இல்லைன்னா ஓகே நான் போய் சொல்லுவேன். படம் இங்கே எடுத்தது இல்லை, படம் சாங் எங்கே எடுத்ததா? ஹைதராபாத் எடுத்தது. ரைட், ஃபினிஷ் ஆயிடுச்சு ஃபைனலாக. ஸோ செம்ம என்ஜாய்மெண்ட்டு. சைட் சீயிங் வருது, ஃபுட்டு வருது, அண்ணனோட பாட்டும் வருது. ஸோ செம்மையாக இருந்தது. ஸோ போட்டிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. நம்மளுக்காண்டி ஆட்டோ வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஆட்டோவில் தான் வந்தோம். இப்போ நாங்கள் மறுபடியும் ஆட்டோக்கு. ஃபைனலாக இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யாராவது கேரளா ட்ராவல் பண்ணுறாப்புல இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள்.